அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் 6, 8, 12 மறையக்கூடாது. அந்த லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் மறைவு கூடாது. 6, 8, 12 கூடையவர் தொடர்பு பெறக்கூடாது. அப்படி பெற்றால் அவர் கடினமான உழைப்பாளியாக இருப்பார், சுறுசுறுப்பானவராக இருப்பார், முன்கோபமும் அவரிடம் இருக்கும், எதிலும் ஒரு அவசர புத்தியும் இருக்கும், கடனாளியாக இருப்பார், நோயாளியாக இருப்பார். லக்கணாதிபதி ஆறாம் அதிபதி பரிவர்த்தனையும் இதைத்தான் செய்யும். இவர் இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி இப்படி கெட்டு போய் நின்றால் அந்த ஜாதகர் நிரந்தரமாக வாழ்நாள் முழுக்க தொழிலாளியாகவே இருப்பார். இன்னொரு அமைப்பு, அதே லக்கணாதிபதி 6. ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திரஸ்தானங்கள், திரிகோணஸ்தானங்கள், அதாவது லக்கணத்திற்கு 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த இடங்களில் நின்றால் அந்த ஜாதகரும் கடின உழைப்பாளியாக இருப்பார், கடனாளியாக இருப்பார், நோயாளியாக இருப்பார், அவசர புத்திக்காரராக இருப்பார், முன்கோபியாக இருப்பார், ஆனால் முதலாளியாக இருப்பார். இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு தான். அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த நட்சத்திரம் கொடுத்தவர் 6, 8, 12 மறைந்தால் அவர் தொழிலாளி. இந்த விதியில் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் 6 கூடையவராக இருந்தாலும் 6, 8, 12 கூடையவராக இருந்தாலும் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் இவர் முதலாளியாகி விடுகிறார். சரி, இந்த முதல்ல சொன்னவருக்கும் ரெண்டாவது சொன்னவரும் உழைக்கிறாங்க, நோயாளியாக இருக்காங்க, கடனாளியாக இருக்காங்க. இதில் 2 பேர்த்துக்கும் அந்த சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் எவ்வளோ நாளும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன், நான் நோயாளியாக கடுமையாக உழைக்கிறேன், நோயாளியாக இருக்கேன், கடனாளியாக இருக்கேன், நம்மகிட்ட வந்து சொல்லும்போது வாடிக்கையாளர் சொல்லும்போது பதில் சொல்லல. அந்த ஜாதகங்களில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியை, 11ஆம் இட அதிபதியை, தன லாபாதிபதியை நாம் உற்று நோக்க வேண்டும். அவ்வாறு உற்று நோக்கும்போது அவர்கள் நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்று சிறப்பாக இருந்து விட்டால் இவர் கடினமான காலத்தில் நம்மிடம் கேள்வி கேட்கும்போது அந்த 2, 11 கூடையவர் பலமாக இருக்கும் திசா புத்திகளை கணக்கிட்டு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, பணயோகம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் மேம்பாடு வரும், நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்று நாம் சொல்ல வேண்டும். அதனால் முதலாளியாக உள்ள ஜாதகத்திலையும் தொழிலாளியாக உள்ள ஜாதகத்திலையும் நாம் வாடிக்கையாளருக்கு நற்பலன் சொல்ல வேண்டுமானால் அந்த ஜாதகத்தில் 2, 11 பலம் அறிந்து பலன் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பிடித்திருந்தால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.